இன்றைக்கி 2 சில்லி போட போகிறோங்க. மீல் மேக்கர் சில்லியும் காலிஃப்ளவர் சில்லியும் போட போகிறோம். வாங்க மீல் மேக்கரை வேக வச்சுக்கலாம். அடுத்தது காலிஃப்ளவர் கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் மீல் மேக்கரை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். இப்போது அடுத்த பாத்திரத்தில் காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஜூஸ் பிரேக். காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் வடிச்சிக்கலாம். இப்போது மீல் மேக்கரை நல்லா புளிஞ்சி எடுத்துக்கலாம். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவரு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போது கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போது கிண்டுன்னு கிண்டிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றி திரும்பவும் கிண்டுன்னு கிண்டிக்கலாம். காலிஃப்ளவரில் அந்த மசாலா போட்டு சிக்கன் மசால் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் மீல் மேக்கர் எண்ணெயில் போட்டது தான் இருக்குது. கிண்டுறதை மட்டும் பார்த்துக்கங்க. இப்போ எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். எங்கள் மீல் மேக்கர் மலையே இருக்குங்க. இப்போது காலிஃப்ளவர் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். ஏங்க பார்க்கவே சும்மா செம்மையாக இருக்குது. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேட்டில் போட்டு எங்கள் தாத்தா கிட்டே போய் கொடுக்கலாம். ரிவ்யூ என்னன்னு கேட்கலாம். நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு வந்துக்கலாம். உப்பும் காரமும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இந்த இது வெரைட்டி நல்லா இருக்குது. காலிஃப்ளவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் சாப்பிட போகிறேன்.